நான் அம்மா பேசிட்டு இருக்கத எல்லாத்தையுமே கவனிச்ச முத்து பார்த்தீங்கன்னா, உள்ள போறாரு. போம்போதே வாங்க மாப்ளன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மீனாவும் ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அழுதுட்டு இருக்கிறாங்க. முத்து வந்து என்னன்னு தெரியாம எல்லாருமே என்ன குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான் அப்டின்னும்போது பார்த்தீங்கன்னா, சத்யா ரொம்ப ஷாக் ஆயிறாரு. ஐயோ! உண்மைய சொல்லிருவாரோ இவ்வளோ எதிர்க்க அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா முத்து பார்த்தீங்கன்னா, எந்த உண்மையுமே சொல்லல. இதுக்கு தான் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். இனிமே இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சடங்கு கூட முடிக்காம அங்கருந்து கிளம்பி போயிறாரு. மீனாவும் பார்த்தீங்கன்னா, எதுக்கு மாப்பிள இப்படி பண்றாரு? நம்ம மேல பாசமா தானே இருந்தாரு. எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறாரு? ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. "என்னதான்டா நடந்துச்சு? உனக்கும் மாமாவுக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு மாமா உன் கைய உடைச்சிச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "ஒண்ணும் இல்லக்கா. இந்த மாரி கடன் வாங்குறதுக்காக தான் போனோம். அத கேட்க போயிட்டு அவர் ஃப்ரெண்ட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன அடிச்சுட்டாரு. வேற எதுவும் இல்லக்கா. மாமா குடிச்சிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப அதே பொய்ய தான் சொல்றான்." மீனாக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிய தானே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, மீனா வீட்டுக்கு கிளம்பி வந்து முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. முத்து எதுவுமே பேசாம என்ன பண்றாங்கன்னா, மேல கிளம்பி துணிமணி எடுத்து தூங்குறதுக்காக போயிடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரோகிணி கிட்ட சண்டை போட்டுட்டு மனோஜும் மேல வந்துடுறாங்க. வேலை இல்லன்ற விஷயத்த. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, டிக்கெட் குடுத்துருப்பாங்க. நம்ம ஒண்டியுமே முடியாது ஹனிமூனுக்கு. அண்ணா, அண்ணி எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து தான் போணும். நம்ம 2 பேருக்கு ஹனிமூன் போற எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருமே சண்டை போட்டுருவாரு. அதனால பார்த்தீங்கன்னா, அவருமே வீட்ல இருக்க மாட்டாரு. மேல வந்துருவாரு துணிமணி தூக்கிட்டு. 3 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா லைனா வராங்க தூங்குறதுக்காக.